மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தை மறுதணிக்கை செய்த சென்சார் குழுவினர் இந்திய தேர்தல் ஆணையம் பார்வையிட பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிப்பில் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகவிருந்த நிலையில் தணிக்கைச் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தணிக்கைச் சான்று கோரி சென்னை உயர்நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை படக்குழுவினர் முயற்சி செய்தனர். ஆனால் இறுதியில் தணிக்கை வாரியத்துக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கை திரும்ப பெற்ற படக்குழுவினர் தணிக்கை வாரியம் ஆட்சேபனை தெரிவித்த காட்சிகளை நீக்கிவிட்டு மறுதணிக்கைக்கு படத்தை அனுப்பினர். ஜனநாயகன் திரைப்படத்தை மார்ச் 9ஆம் தேதி மறுதணிக்கை குழுவினர் பார்வையிட இருந்த நிலையில் குழு உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மும்பையில் செவ்வாய்க்கிழமை மறுதணிக்கை குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து முடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு, கேரளம் உள்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல்களில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவிருக்கும் நிலையில் படத்தில் அரசியல் சார்ந்த கருத்துகள் இருப்பதால் தேர்தல் ஆணையம் பார்வையிட மறுதணிக்கை குழு பரிந்துரைத்துள்ளது. தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கைகளில் உள்ளது. இந்த படத்தை பார்த்துவிட்டு தேர்தல் ஆணையம் ஆட்சேபனை இல்லை என தெரிவித்தால் மட்டுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் காலகட்டத்தில் படத்தை வெளியிட முடியும். ஆனால் படத்தில் அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிறகே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளுக்கு உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.